ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நான் என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். முதல்ல காலையில் குடிக்கிறதுக்கு நெல்லிக்காவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். எப்பவும் போல் சக்கரை ஐஸ் எதுவும் போடாமல் வெறுமனே ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு பூரி தான் செஞ்சு வச்சுருக்கேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு ஒரு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம பூரி மசாலா செய்கிற மாதிரி தான் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு பச்சை பட்டாணி போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி போட்டு இறக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக பச்சை திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பாட்டுக்கு சிறுகீரையில் சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். சிறுபருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் ஊற வச்சுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் அதிலேயே போட்டுட்டு சிறுகீரையும் அதிலேயே போட்டுட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துட்டு தாளித்து எடுத்தோம்னா இந்த கீரை கடையல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்க பச்சை பட்டாணியும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.